வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு உருளைக்கிழங்கு கருவேப்பிலை இந்த ரெண்டும் வச்சு தான் நான் இந்த சைட் டிஷ் ரெசிபி பண்ணி காமிக்க போகிறேன். இது ரொம்ப சூப்பரான சைட் டிஷ் ரெசிபியாக இருக்கும். சாதத்துக்கும் சரி, சப்பாத்தி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம குக்கரில் 4 to 5 விசிலுக்கு வேக வச்சுக்கலாம். அதாவது உருளைக்கிழங்கு ரொம்ப குழையக்கூடாது. ஓரளவுக்கு நம்ம கட் பண்ணுற அளவுக்கு பீஸாக கொஞ்சம் கட் பண்ணுற அளவுக்கு வேக வைக்கணும். உருளைக்கிழங்கு வேகிறதுக்குள்ளே நம்ம அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்த்து அரைச்சிடலாம். இப்போ இது அரைக்கிறதுக்கு 1 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 பல்லு பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, அடுத்து ஒரு 1/4 கப் அளவுக்கு கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு பதம் இருக்கிற மாதிரி பார்த்து அரைச்சிக்கோங்க. அடுத்து கடாய் சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் நல்லா வெடித்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதில் முக்கியமானதே நம்ம மிக்சியில் ரொம்ப தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கணும். அரைச்ச பேஸ்ட் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இதில் நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள். வேறு எந்த மசாலா பவுடரும் நம்ம இந்த ரெசிபிக்கு சேர்க்க தேவையில்லை. தனியாத்தூள் மட்டும் போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம். அதாவது வெங்காய பூண்டோட பச்சை வாசனை போகிற முடியும் நல்லா கொதிக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்க தண்ணி பதம் இல்லாமல் நல்லா கெட்டியாக இருக்கணும் அந்த பேஸ்ட்டு. இது கொதிக்கிற டைமில் நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோம்ல, அதை எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வேக வச்சாச்சு. இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக, அதாவது 1 இன்ச் அளவுக்கு இருக்கிற அளவுக்கு இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் தண்ணி பதம் குறையல. இன்னும் நல்லா தண்ணி பதம் இல்லாமல் நல்லா கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம உருளைக்கிழங்கையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி பதம் இல்லாமல் நல்லா கெட்டியாக இருக்குல்ல. இது மாதிரி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு, அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நான் சேர்க்க போகிறேன். இப்போ உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது அந்த பேஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான சைட் டிஷ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கவே ரொம்ப எம்மியாக இருக்குல்ல? கண்டிப்பாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி கூட சைட் டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது முடிய சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலோட மற்ற ரெசிபீஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.